லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குற முன்னாடி நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 19/7/2025 கசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 2 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி 18ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 706. நம்ம கொடுத்த ஆல் போர்டில் நம்ம வந்து 4 அல்லது 1 நம்பர் எடுத்திருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 நம்பர் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, பி போர்டுக்கு போயிடுச்சு. ஆனால் வீக்லி சாட் வச்சு தான் நம்ம வந்து எடுத்தோம்னா டெய்லி சாட் மேட்ச் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடுத்தபடி நம்ம வந்து 7 அல்லது 9 நம்பர் எடுத்தோம். இதில் 7ஆம் நம்பர் மட்டும்தான் இன்றைக்கி வந்து கேமில் வந்து உள்ளே வந்திருக்கு. 4ஆம் நம்பர் கொஞ்சம் வெளியே போயிடுச்சு. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான கசிங்க பார்ப்போம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளா அண்ட் டிஆர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் புக்கிங் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க. சிங்கிள் நம்பருக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபா நீங்கள் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100, திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சிவோடு நீங்கள் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சிவோடு நீங்கள் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சிவோடு நீங்கள் 80 ரூபா கொடுக்குறாங்க. 4 டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000, 4 டிஜல் 110 ரூபாய்க்கு 4,80,000, 3 நம்பர் வினிங் ஆச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சிபுடு நீங்கள் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் முன்னாடியே வந்து நம்பர் வச்சுக்கோங்க. ஓகேவா, பயமலை இனி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட்டை வச்சு நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 278, இந்த 278 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 278 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம 278 போட்டுக்கிறோம். இதில் எஸ்என் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி 548. ஓகே, 548. இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதல்கூடிய 2 நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு வந்து 0 அப்படி இல்லைன்னா 1. 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 278 வச்சுருக்கு. நமக்கு 0 அல்லது 1 நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 0 பற்றி நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பற்றி நமக்கு 280. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 280 எஸ்என் ஆப்ஷன் 548 போர்டில் நமக்கு முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படி இல்லைன்னா 6. 9 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 280 வச்சுருக்கு. நமக்கு 9 அல்லது 6 நம்பர் கிடைச்சிருக்கு. 6 நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 9 நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 696. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 696 எஸ்என் ஆப்ஷன் 548 போர்டில் நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அப்படி இல்லைன்னா 1. 0 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 696 வச்சுருக்கு. நமக்கு 0 அல்லது 1 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாளே பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 706. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 706 எஸ்என் ஆப்ஷன் 548 போர்டில் நமக்கு முதல் கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 அப்படி இல்லைன்னா 9. ஓகேவா, 7 9 தான் நமக்கு வந்து அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, அதில் வந்து 706 வச்சுட்டிங்களா நமக்கு 7 அல்லது 9 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 9 நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கணிப்பில் வந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 9 நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் தெரியுது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பரும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் 9ஆம் நம்பர் கொஞ்சம் மெயினாகவே இருக்குது. ஓகேவா, ஓகேவாங்க, அடுத்தபடியாக நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5 days ரிசல்ட் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 046. ஓகே, 046 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 046 போட்டுக்கிறோம். இதில் நம்ம வந்து காஸ்ட் ஆப்ஷன் போட்டு தான் எடுக்கிறோம். இப்போ வந்து புது மெத்தட்ஸ் நம்ம வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த மெத்தட்ஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். இன்றைக்கி 046 காஸ்ட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் வந்து 396 தான் நமக்கு ஃபார்முலாக்கான நம்பர். ஓகேவா, ஃபார்முலா நம்பர். இதில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு 8 அப்படி இல்லைன்னா 2. ஓகேவா, 8 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 046 வச்சுருக்கு. நமக்கு 8 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 8ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 278. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 278 காஸ்ட் ஆப்ஷன் 396 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அப்படி இல்லைன்னா 2. 8 2 தான் நமக்கு மீண்டும் கிடச்சிருக்கு. 8 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 278 வச்சுருக்கு. நமக்கு 8 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 8ஆம் நம்பர் அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 280. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 280 காஸ்ட் ஆப்ஷன் 396 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக கட்டக்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படி இல்லைன்னா 2. ஓகேவா, 9 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா
280 வச்சடியில் நமக்கு 9 அல்லது 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 696. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த 696 காஸ்ட் ஆப்ஷன் 396 போட்டு அடிக்கல. நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அப்படி இல்லைன்னா 2 ஓகேவா. 6 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா இந்த 696 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 6 அல்லது 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 706. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த 706 காஸ்ட் ஆப்ஷன் 396 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்படி இல்லைன்னா 2 ஓகேவா. 1 2 அல்லது தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக வரக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2ஆம் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே தெரியுது. இதை வந்து நீங்கள் வந்து சிங்கிளாகவே ட்ரை பண்ணுறலாம்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் நம்ம கணிப்பில் இன்றைக்கி வந்துட்டுருக்கு. இது நம்ம வந்து 706 வச்சடியில் நமக்கு 1 அல்லது 2ஆம் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. நம்ம இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் 2ஆம் நம்பரை வந்து கொடுக்குறோம் ஓகேவா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 9 அப்படி இல்லைன்னா 2ஆம் நம்பரை டார்கெட் பண்ணுங்கள் ஓகே. 9 2 ரொம்பவே 2 நம்பருமே இம்பார்ட்டண்டான நம்பர்ஸாக தான் இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் என்னோடய கணிப்பில் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர்ஸ் ஓகேவா. நான் வந்து 7ஆம் நம்பர் வந்து கொடுக்கல. அந்த 7ஆம் நம்பர்ஸ் உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. ஏன்னா 9 2 இல்லாமல் ஆட்டமே இல்லாத மாதிரி தான் நம்ம கணிப்பில் வருது. அதனால தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை மட்டும் நான் தனிப்பட்ட விதமாக கொடுத்துருக்கேன். ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் 9 2 ஓகேவா. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 29 92 72 27 71 17 91 19 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். நாளைக்கு இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வின்னிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராங் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 29 92 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஓகே. இந்த 2 நம்பர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கணிப்பில் இந்த 2 நம்பர்ஸ் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இதுலேருந்து வின்னிங்ஸ் வரலாற்றுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 2 ஓகே. 9 2 எனக்கு தெரிஞ்சு சி போர்டுக்கு வரத்துக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு சி போர்டுக்கு 2ஆம் நம்பர் கொஞ்சம் வரத்துக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பி போர்டுக்கு 9ஆம் நம்பர்ஸ் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சி போர்டுக்கு 2ஆம் நம்பர் கொஞ்சம் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. ஓகே மலை, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 706 ஓகேவா. 706 இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குமார் முத்து அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 அல்லது 7ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூப்பராக வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 4ஆம் நம்பர் நிறைய பேர் டார்கெட் பண்ணி ஆனால் கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு. எனக்கும் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் வச்சடியில் ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு 4ஆம் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே வந்துச்சு. ஆனால் ஒரு ஸ்டெப்பு உள்ளே போயிடுச்சு இன்றைக்கின்னு பார்த்தேன் ஓகே. அதனால் என்ன பண்ணுறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டுக்கு 3 சி போர்டுக்கு 6 அல்லது 9ஆம் நம்பர் எடுத்துருக்காப்புல. சி போர்டு பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி வந்து நிறைய பேர் 9ஆம் நம்பர் எடுத்துருக்கீங்க. நாளைக்கு 9ஆம் நம்பர் வரத்துக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. அடுத்து இவங்க பார்த்தீங்கன்னா சிஸ்டர் பிளாக்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 1 அல்லது 7ஆம் நம்பர் வந்து எடுத்துருக்காங்க. ஆனால் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கதிர் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து சிங்கிள் நம்பர் ஆல் கூட வந்து 0 கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 0 வந்து சிங்கிள் நம்பர் இவர் கொடுத்து தான் எடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆதவன் சரவணன் அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டுக்கு 6ஆம் நம்பர் எடுத்துருக்காப்புல. ஆனால் 6ஆம் நம்பர் வந்து சூப்பராக எடுத்துருக்காப்புல. ஆனால் போர்டு கொஞ்சம் மாறிடுச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மணி அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 0 1 எடுத்துருக்காப்புல. ஆனால் சூப்பராக வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. பி போர்டுக்கு சூப்பராக வந்து வந்திருக்கு. அடுத்தபடியாக வந்து கதிர் அஃபிஷியல் இவங்க பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு வந்து 0 வந்து எதிர்பார்த்துருக்கீங்க. ஆனால் நமக்கு வந்து பி போர்டுக்கு மாறிடுச்சு. அந்த 6ஆம் நம்பர் அவர் வந்து சி போர்டு கொடுத்துருந்தாப்புல. பி போர்டு கொடுத்தாப்புல அது வந்து மாறிடுச்சு. ரெண்டுமே எல்லாம் கொஞ்சம் போர்டு மாறி தான் கொடுத்துருக்கீங்க. அவரோட சிங்கிள் நம்பர் எடுத்துருக்கீங்க. கொஞ்சம் போர்டு மாற்றி விளையாடுங்க. ஏன்னா நமக்கு நினைக்கிற அளவுக்கு போர்டு வர மாட்டேங்குது. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர்ஸ் வந்து எடுத்துருக்காப்புல ஓகே. சி போர்டுக்கு 6ஆம் நம்பர் வந்து எடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ். மற்றபடி பி போர்டு சி போர்டு தான் கொஞ்சம் ஏ போர்டு தான் கொஞ்சம் மாறிடுச்சு. இல்லைன்னா ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் எடுத்துக்காப்புல. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எடுத்துருக்கீங்க. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா போர்டு மாறி தான் வந்து வச்சு ட்ரை பண்ணியிருக்கீங்க. நான் ஆல் போர்டுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்ப கம்மியான வின்னிங்ஸாக நம்ம எடுத்துருக்கீங்க.
ஓகேவா. நாளைக்கு மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு கமெண்ட்டாக போடுங்க. ஓகேவா. கமெண்ட் பண்ணுங்கள். வின்னிங்ஸ் எடுக்கலாம். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நம்ம வின்னிங்ஸ் எடுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுங்க. சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசையில் பார்ப்போம். ஓகேவா.